நண்பர்களே, ஒரு கணம் யோசியுங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள், யோசியுங்கள். உங்கள் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஆசைகள் கூட சும்மா எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் உண்மையாகிவிட்டால் என்ன ஆகும்? உங்கள் மனதில் வரும் எந்த விருப்பமாக இருந்தாலும் அது ஒரு மாய இயந்திரத்திற்குள் சென்று குறுகிய காலத்தில் அது உங்கள் முன் ஒரு யதார்த்தமாக நிற்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். இது சற்று விசித்திரமாகத் தெரிகிறதல்லவா? சற்று பயமாகவும் சற்று பரபரப்பாகவும் இருக்கிறதல்லவா? ஏனெனில் எங்கோ நம் அனைவருக்கும் இந்த ஆசை இருக்கத்தான் செய்கிறது. என் பேச்சை யாராவது கேட்டால் நன்றாக இருக்கும். என் பிரார்த்தனை சும்மாவே நிறைவேறினால் நன்றாக இருக்கும். இப்போது நான் உங்களிடம் சொன்னால் யோசித்துப் பாருங்கள். இந்த பிரபஞ்சம், ஆமாம், இந்த முழு பிரபஞ்சமும் உண்மையில் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறது. உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் கவனிக்கிறது. உங்கள் ஒவ்வொரு பயம், ஒவ்வொரு நம்பிக்கை, ஒவ்வொரு உணர்வையும் அது உணர்கிறது. பின்னர் அதே போல் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறது. நம்புங்கள், இது ஏதோ அலங்கார வசனம் அல்ல, இது ஏதோ திரைப்பட வசனம் அல்ல, இது உண்மை. இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதே ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இதன் மூலம் எண்ணற்ற மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். இப்போது நீங்களும் அந்த நபர்களில் ஒருவராக மாறலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாக கருதி ஸ்க்ரோல் செய்வதற்கு முன் நான் உங்களை எச்சரிக்கிறேன். இன்று நான் சொல்லப்போவதை கேட்பது எளிது. ஆனால் அதை உணர்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் வாழ்வதற்கும் கொஞ்சம் தைரியம் தேவை. ஏனென்றால் பிரபஞ்சம் உண்மையில் கேட்கிறது என்பதை நீங்கள் ஒருமுறை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வேறு யாரையும் குறை சொல்லுவதை நிறுத்திவிடுவீர்கள். நீங்களே உங்கள் யதார்த்தத்தின் படைப்பாளியாக மாறிவிடுவீர்கள். இங்கிருந்துதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. இப்போது நீங்கள் நினைக்கலாம், அடடா, இந்த விஷயங்களை நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஈர்ப்பு விதி, நேர்மறை சிந்தனை, பிரபஞ்சத்தின் சக்தி, இவை அனைத்தும் பழைய விஷயங்கள். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயங்களை கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை, உணருவதில்லை. அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை முன்பு இருந்தது போலவே இருக்கிறது. பின்னர் அவர்கள் சொல்கிறார்கள், பிரபஞ்சம் எதையும் கேட்பதில்லை, இது எல்லாம் பயனற்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. பிரபஞ்சம் கேட்கவில்லை என்பது உண்மையல்ல. உண்மை என்னவென்றால் அவர்கள் சரியான சமிக்ஞையை அனுப்புவதில்லை. நீங்கள் ரேடியோவில் தவறான அதிர்வெண்ணுக்கு சேனலை திருப்புவது போல, பின்னர் பாட்டு வரவில்லையே என்று சொல்வது போல. அட, பாட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சரியான அதிர்வெண்ணில் இல்லை. பிரபஞ்சத்திலும் இதுதான் நடக்கிறது. நீங்கள் ஒன்றை பற்றி நினைக்கிறீர்கள், ஆனால் வேறு ஒன்றை உணர்கிறீர்கள். நீங்கள் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது நடக்குமா இல்லையா என்று உள்ளுக்குள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் எனக்கு அந்த வேலை வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் நம்புவதே இல்லை. எனவே பிரபஞ்சமும் அந்த ஆற்றலை பிடிக்கிறது, அந்த பயம், அந்த சந்தேகம். பின்னர் அதுவே உங்களிடம் திரும்பி வருகிறது. அதன் பிறகு நீங்கள் என் விதி சரியில்லை என்று சொல்கிறீர்கள். உண்மையில் நீங்கள்தான் அந்த விதியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் சற்று பாரமானதுதான். ஆனால் இன்று நீங்கள் இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியமற்றதாக இருக்காது. ஏனென்றால் பிரபஞ்சம் கேட்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் சிந்தனையின் தரத்தை மாற்றுகிறீர்கள். உங்கள் உணர்வுகளின் தரத்தை அதிகரிக்கிறீர்கள். பின்னர் உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்குகிறீர்கள். இப்போது யாராவது அப்படி உண்மையிலேயே நடந்தால் நான் இவ்வளவு நேரம் கோடீஸ்வரனாகி இருப்பேன் என்று சொன்னால் நான் கூறுவேன், ஆமாம், நீங்கள் ஆகியிருக்கலாம். நினைப்பதுடன் கூடவே அதே தீவிரத்துடன் உணர்ந்திருந்தால். பிரபஞ்சத்திற்கு உங்கள் வார்த்தைகள் மட்டும் தேவையில்லை. அதற்கு உங்கள் ஆற்றல் வேண்டும், உங்கள் உணர்வு வேண்டும். எந்த சந்தேகம் அல்லது பயத்திலும் ஆட்டம் காணாத உங்கள் நம்பிக்கை வேண்டும். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பிரபஞ்சம் உண்மையில் எப்படி கேட்கிறது? நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை அது எப்படி புரிந்து கொள்கிறது? இதை கேளுங்கள். இது நீங்கள் சென்று எனக்கு 5 லட்சம் வேண்டும் என்று சொல்லும் ஒரு மனிதன் அல்ல. இது ஒரு ஆற்றல், ஒரு அதிர்வெண். உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்றாலும் நீங்கள் எப்போதும் அதற்கு சமிக்ஞைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு செய்தி, ஒவ்வொரு உணர்வும் ஒரு சமிக்ஞை, ஒவ்வொரு பயமும் ஒரு அதிர்வு, ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு உத்தரவு. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் முழு வாழ்க்கையின் ரிமோட் உங்கள் கையில் இருந்தால்
நீங்கள் எந்த பொத்தானை அழுத்துவீர்கள்? பயத்தின் பொத்தானையா, சந்தேகத்தின் பொத்தானையா, அல்லது நம்பிக்கையின் பொத்தானையா? ஏனென்றால் வரவிருக்கும் சில நிமிடங்களில் நீங்கள் இந்த சமிக்ஞையை மாற்றும் வழியை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். சமிக்ஞை மாறும்போது முடிவுகளும் மாறும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பேசினாலும், நீங்கள் நினைத்தாலும் அல்லது எதையாவது உணர்ந்தாலும், பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். இன்று முதல் நீங்கள் ஒவ்வொரு காலையும் ஒரு சரியான சமிக்ஞையை அனுப்பத் தொடங்கினால் என்ன மாறும்? உங்கள் சிந்தனையா, உங்கள் தன்னம்பிக்கையா, உங்கள் வாய்ப்புகளா, உங்கள் விதியா, அல்லது ஒருவேளை எல்லாமேவா? ஆனால் ஆமாம், இது ஏதோ மந்திரக்கோல் அல்ல. இரவில் சொல்லி காலையில் பங்களாவும் காரும் வந்து சேர்வதற்கு. யூனிவர்ஸ் என்பது 30 நிமிடங்களில் கனவுகளை நிறைவேற்றாவிட்டால் இலவசமாகத் தரும் பிஸ்ஸா டெலிவரி பையன் அல்ல. இது ஒரு ஆற்றல். இது நேரம் கேட்கிறது. இது நம்பிக்கை கேட்கிறது. நம்பிக்கை என்பது கொஞ்சம் பொறுமை உடையவர்களால் மட்டுமே செய்ய முடியும். கொஞ்சம் உணர வேண்டும். இப்போதே, இந்த நொடியிலேயே. ஏனெனில் பிரபஞ்சம் உங்கள் முதல் சிந்தனையை பிடித்துவிட்டது. சரி, இப்போது இந்த பயணத்தை தொடங்குவோம். ஏனென்றால் பிரபஞ்சம் கேட்கிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்லப் போவதில்லை. அடுத்த முறை நீங்கள் ஒரு விருப்பத்தை கேட்கும்போது அது வானத்தை அடைந்து உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக நான் அதை உங்களுக்கு உணர வைக்கப் போகிறேன். இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஏனெனில் உண்மையான மந்திரம் இப்போது தொடங்கப் போகிறது. பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த தவறைச் செய்கிறார்கள். பிரபஞ்சம் தங்கள் பேச்சை கேட்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்கள் பிரபஞ்சத்துடன் பேசவே தெரியவில்லை. நான் உங்களுக்கு மிகவும் எளிதான உதாரணத்துடன் விளக்குகிறேன். நீங்கள் மொபைலில் ஒருவருக்கு அழைப்பது போல. நீங்கள் நம்பரை டயல் செய்கிறீர்கள். அழைப்பு பொத்தானை அழுத்தவும். எதிர்முனையில் இருப்பவர் எடுக்கிறார். இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் தவறான எண்ணை டயல் செய்தால் எதிர்முனையில் உள்ளவர் எடுக்கவே மாட்டார். நீங்கள் சரியான எண்ணை தொடர்பு கொண்டாலும் வாயில் ஏதோ முணுமுணுத்தால் எதிர்முனையில் உள்ளவர் புரிந்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் அழைத்தாலும் தெரியவில்லை, எடுப்பாரா மாட்டாரா என்று நீங்களே பேசிக் கொண்டிருந்தால் அந்த உரையாடல் வெற்றிகரமாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நம் எண்ணங்களிலும் அப்படித்தான் நடக்கிறது. ஒவ்வொரு விருப்பமும், ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு சமிக்ஞை. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்திற்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. இங்கே வித்தியாசம் என்னவென்றால், இங்கே எந்த அழைப்பும் துண்டிக்கப்படுவதில்லை. இங்கே நெட்வொர்க் எப்போதும் முழு பட்டியில் இருக்கும். பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு உணர்வையும் பெறுகிறது. உங்கள் ஒவ்வொரு பயம், ஒவ்வொரு நம்பிக்கை, ஒவ்வொரு நம்பிக்கையையும் கேட்கிறது. ஆனால் நீங்கள் அனுப்பும் சமிக்ஞைக்கு மட்டுமே பதிலளிக்கிறது. இப்போது கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள், ஆனால் இது எப்போதாவது நடந்திருக்கிறதா என்ற குரல் கேட்கிறது. நீங்கள் என் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உள்ளே ஒரு மூலையில், அட விடுங்கள், என் விதி சரியில்லை என்று சொல்கிறது. பிரபஞ்சம் எந்த குரலை கேட்கும்? சத்தமாகச் சொல்லப்பட்ட குரலையா, அல்லது ஆழமாக உணரப்பட்ட குரலையா? நிச்சயமாக நீங்கள் உள்ளிருந்து உணர்ந்த குரலை. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை அல்ல, உங்கள் அதிர்வை கேட்கிறது. யாரோ ஒருவர் வெளியே நான் மிகவும் கூலாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உள்ளே நடுங்கிக் கொண்டிருந்தால் எதிர்முனையில் உள்ளவர், அண்ணா, காட்ட வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்வார். பிரபஞ்சமும் உங்களை அப்படித்தான் பிடித்துக் கொள்கிறது. இப்போது சற்று ஆழமாகச் செல்வோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறான். சில நேரங்களில் நம் கவனம் எப்போது பயத்திற்குச் சென்றது, எப்போது சந்தேகத்திற்குச் சென்றது, எப்போது நம்பிக்கைக்குச் சென்றது என்று கூட நமக்குத் தெரிவதில்லை. ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று நாம் நினைத்துக்கொண்டே இருக்கிறோம். உண்மையில் பிரபஞ்சத்துடனான உங்கள் உரையாடல் ஒரு நிமிடம் கூட நிறுத்தப்படுவதில்லை. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஏதோ ஒரு சமிக்ஞையை அனுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சமிக்ஞை உங்கள் எண்ணங்களால் ஆனது, மேலும் அதற்கு உங்கள் உணர்வு வண்ணம் பூசுகிறது. இப்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எனக்கு ஒரு புதிய வேலை வேண்டும் என்று சமிக்ஞை அனுப்பினீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. நேர்காணலில் தோல்வி அடைந்துவிடக் கூடாதே.
நீங்கள் வெளியே நேர்மறையாகச் சொன்னீர்கள், ஆனால் உள்ளிருந்து பயத்தின் சமிக்ஞை சென்றது. பிரபஞ்சத்திற்கு என்ன கிடைத்தது? பயம். மேலும் அதுவே நிராகரிப்பு, கஷ்டங்கள் வடிவில் உங்களுக்கு திரும்பி வருகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறோம். உண்மையில் நாம் முயற்சி செய்வதில்லை, பயத்தை அனுப்புகிறோம். இப்போது நீங்கள் கேட்பீர்கள், அப்படியானால் பயப்படுவது தவறா? இல்லை, பயம் என்பது மனிதர்களின் ஒரு பகுதி. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், பயம் வரும்போது பெரும்பாலான மக்கள் அதை தங்கள் வீடாக ஆக்கிக் கொள்கிறார்கள். பின்னர் அந்த பயமே அவர்களின் சமிக்ஞையாக மாறிவிடுகிறது. பயத்தை ஒரு விருந்தினராக கருதுங்கள். அது வந்தால் சரி, ஆனால் அதை சோபாவில் உட்கார வையுங்கள். படுக்கையறைக்குள் அனுப்ப வேண்டாம். பயத்தை அடையாளம் காண்பது அவசியம், ஆனால் அதை உங்கள் அதிர்வாக மாற அனுமதிப்பது, அங்கிருந்துதான் தவறு தொடங்குகிறது. இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை கேளுங்கள். நிறைய பேர் பிரபஞ்சத்திற்கு விருப்பங்களை அனுப்புகிறார்கள், ஆனால் ஒரு நாளில் 10 முறை அதை ரத்து செய்கிறார்கள். காலையில், எனக்கு ஒரு புதிய கார் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். மதியம், அடடா, இவ்வளவு விலை உயர்ந்த காரை நான் எப்படி வாங்க முடியும் என்று சொல்வார்கள். மாலையில், இல்லை, ஏதாவது நடக்கும் என்று சொல்வார்கள். இரவில், இது என்னால் முடியாது என்று சொல்வார்கள். பிரபஞ்சம் குழப்பமடைவதில்லை. அது நீங்கள் அதிகமாக உணர்ந்த உணர்வை பிடித்துக் கொள்கிறது. பின்னர் அதுவே உங்களிடம் திரும்பி வருகிறது. பயமும் சந்தேகமும் அதிகமாக உணரப்பட்டால் பயம் மற்றும் சந்தேகத்தின் விளைவுகள் வரும். நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகமாக உணரப்பட்டால் அதன் விளைவுகள் வரும். இப்போது யோசித்துப் பாருங்கள். பயம் அல்லது சந்தேகம் காரணமாக நீங்கள் எத்தனை முறை அறியாமலேயே உங்கள் சொந்த விருப்பத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு எளிய பயிற்சியை சொல்கிறேன். இப்போதே உங்களுக்குள் பாருங்கள். நீங்கள் அடைய விரும்பும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள். ஒரு கனவு, ஒரு விருப்பம். இப்போது கவனியுங்கள். அதை பற்றி நீங்கள் நினைக்கும்போது எந்த உணர்வு அதிகமாக உணரப்படுகிறது? உற்சாகமா அல்லது பயமா? நம்பிக்கையா அல்லது சந்தேகமா? உங்கள் பதிலே உங்கள் சமிக்ஞை என்ன செல்கிறது என்பதை உங்களுக்குச் சொல்லும். இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் அந்த சமிக்ஞையை மாற்றினால் என்ன மாறும்? அந்த கனவு இன்னும் கொஞ்சம் அருகில் வராதா? இப்போது நான் இன்னொரு கோணத்தில் விளக்குகிறேன். நம் மூளைக்கும் இதயத்திற்கும் அவற்றின் சொந்த பங்கு உள்ளது. மூளை சிந்திக்கிறது, இதயம் உணர்கிறது. பிரபஞ்சம் மூளையை படிப்பதில்லை, இதயத்தின் மொழியை புரிந்து கொள்கிறது. நீங்கள் எவ்வளவு தெளிவான உணர்வுடன் உங்கள் விருப்பத்தை அனுப்புகிறீர்களோ அவ்வளவு தெளிவான எதிர்வினை உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் ஒருவரிடம் என்று சொல்லும்போது நீங்களே பயந்திருந்தால், எதிர்முனையில் உள்ளவர், அண்ணா, நீ என்னை காதலிக்கிறாயா அல்லது வங்கிக் கடன் கேட்கிறாயா என்று கேட்பார். அதேபோல் நீங்கள் ஒரு விருப்பத்தை அனுப்பும்போது பயத்தில் இருந்தால், பிரபஞ்சம், அண்ணா, நீயே குழப்பத்தில் இருக்கிறாய், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும். எனவே இப்போது கேள்வி இதுவல்ல, என் பேச்சை கேட்கிறதா இல்லையா? கேள்வி இதுவாக இருக்க வேண்டும், நான் என்ன சொல்கிறேன்? ஏனென்றால் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் நிற்காமல், விடுமுறை எடுக்காமல். உங்கள் எண்ணங்களே உங்கள் செய்தி, உங்கள் உணர்வே உங்கள் குரல் தொனி, உங்கள் அதிர்வே உங்கள் விளைவு. இப்போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணா, நாம் எல்லா நேரத்திலும் நேர்மறையாக இருக்க வேண்டுமா? இல்லை, நான் ரோபோவாக மாறுவதைப் பற்றி பேசவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், பயமும் சந்தேகமும் வரலாம், ஆனால் ஆதிக்கம் யாருடைய கையில் இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பயத்தின் கையில் இருக்குமா அல்லது நம்பிக்கையின் கையில் இருக்குமா? பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளுக்கு அல்ல, உங்கள் உணர்வுக்கு எதிர்வினையாற்றுகிறது. அதனால்தான் உங்கள் சமிக்ஞையை புரிந்து கொள்ள இதுவே நேரம். ஏனென்றால் சமிக்ஞை மாறினால் முடிவும் மாறும். பாருங்கள், பெரும்பாலான மக்கள் இந்த விளையாட்டை தலைகீழாக விளையாடுகிறார்கள். அவர்கள் முதலில் எனக்கு கிடைக்கும், பின்னர் நான் நன்றி கூறுவேன் என்று சொல்கிறார்கள். முதலில் என் விருப்பம் நிறைவேறும், பின்னர் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் பிரபஞ்சம் எதையாவது கொடுக்கட்டும், பின்னர் நான் அதை நம்புவேன். ஆனால் உண்மையான ரகசியம் தலைகீழானது. இதை புரிந்து கொண்ட பிறகுதான் மக்களின் வாழ்க்கை உண்மையில் மாறுகிறது. உண்மையான சக்தி கிடைப்பதில் இல்லை, மாறாக கிடைப்பதற்கு முன் இருக்கும் நன்றியில் உள்ளது. உங்கள் விருப்பம் நிறைவேறும் முன்பே நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவில்லை,
நீங்கள் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த சமிக்ஞையை அனுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனக்கு சந்தேகமில்லை. என் விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையும் அதே ஆற்றலும் அதே அதிர்வும் தான் பிரபஞ்சத்தை அசைக்கிறது. ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த சமிக்ஞையாக நம்பிக்கைதான் தெரிகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். ஒரு குழந்தை உங்களிடம், நீங்கள் எனக்கு அந்த பொம்மையை தருவீர்கள் என்று எனக்குத் தெரியும் என்று சொன்னால் உங்கள் இதயம் அங்கேயே உருகிவிடுமல்லவா? பிரபஞ்சமும் அப்படித்தான் செய்கிறது. அது, அடடா, இவனுக்கு என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, இவன் மீது என் அருளைப் பொழிவோம் என்று சொல்கிறது. இப்போது சற்று ஆழமாகச் செல்வோம் என்று சொல்வது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வது அல்ல. இது ஒரு மனநிலை, ஒரு அதிர்வு, ஒரு ஆற்றல். ஏனென்றால் நீங்கள் உண்மையாக நன்றியை உணரும்போது நீங்கள் பயம் மற்றும் பற்றாக்குறை உணர்வில் இருந்து வெளியே வருகிறீர்கள். இதைத்தான் பிரபஞ்சம் கேட்க விரும்புகிறது. நன்றி உணர்வு. நன்றி உணர்வில் ஒரு விசித்திரமான சக்தி உள்ளது. நீங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு நன்றி சொல்வதில்லை, அந்த விஷயம் வருவதற்கான கதவை திறக்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் கொடுக்கிறேன். யாரோ ஒருவர் உங்களுக்கு பரிசு கொடுக்கப் போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பே நீங்கள், நன்றி, நீங்கள் எனக்கு மிகச் சிறந்த பரிசை கொடுப்பீர்கள் என்று எனக்குத் தெரியும் என்று சொன்னால் எதிர்முனையில் உள்ளவரின் உற்சாகம் 2 மடங்காகிவிடுமல்லவா? ஏனென்றால் நீங்கள் முன்பே நம்பிக்கையை காட்டிவிட்டீர்கள். பிரபஞ்சமும் அப்படித்தான் வேலை செய்கிறது. நீங்கள் என்று சொல்லும்போது உங்கள் நம்பிக்கையின் முத்திரையை வைக்கிறீர்கள். மேலும் பிரபஞ்சம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதனால்தான் தங்கள் வாழ்க்கையில் நன்றியை பயிற்சி செய்பவர்களுக்கு அடிக்கடி அதிசயம் போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. அவர்கள், எப்படியோ தெரியவில்லை, ஆனால் எல்லாம் தானாகவே சரியாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது அதிசயம் அல்ல, அது அவர்களின் அதிர்வு. நன்றி உணர்வு ஒரு காந்தம். இது நீங்கள் தயாராக இருக்கும் விஷயங்களை மட்டுமே ஈர்க்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக விஷயங்கள் உங்களை நோக்கி வரத் தொடங்குகின்றன. ஆனால் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். டெலிவரி பையன் அல்ல, அது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்ல விரும்புகிறேன். இது நன்றி உணர்வின் சக்தியால் தன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு மனிதனின் கதை. ஒரு மனிதனின் வாழ்க்கை மிகவும் கஷ்டத்தில் இருந்தது. வேலை இழந்தான். வீட்டின் நிலைமை மோசமாக இருந்தது. உறவுகள் முறிந்தன. அவன் எப்போதும் பயம், கவலை மற்றும் கோபத்தில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் திடீரென்று ஒரு சாதுவிடம் சென்று, எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று சொன்னான். சாது சிரித்துக்கொண்டே, இன்றிலிருந்து ஒரே ஒரு வேலை செய், எதையும் கேட்காதே, நன்றி மட்டும் சொல் என்றார். அவன், எதற்கு நன்றி சொல்வது, என்னிடம் எதுவுமே இல்லையே என்று சொன்னான். சாது, அதுதான் தவறு. கிடைத்த பிறகு நன்றி சொல்வது இல்லை, அந்த விஷயம் வரவேண்டும் என்பதற்காக நன்றி சொல்லப்படுகிறது என்றார். அந்த மனிதன் தயங்கினான், ஆனால் முயற்சி செய்தான். ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவிலும் அவன் கண்களை மூடிக்கொண்டு, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது, நான் விரும்பிய வேலை என்னிடம் இருக்கிறது, நான் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சில வாரங்களில் அவனுக்குள் ஏதோ மாறத் தொடங்கியது. பயம் குறைந்தது, தன்னம்பிக்கை அதிகரித்தது, வாய்ப்புகள் கிடைக்கத் தொடங்கின. பின்னர் அவன் கற்பனை செய்திருந்த வேலையும் கிடைத்தது. பின்னர் அவன் சொன்னான், நான் பிரபஞ்சத்தை மாற்ற முயற்சிக்கவில்லை, நான் என் அதிர்வை மட்டுமே மாற்றினேன், மற்ற அனைத்தும் தானாகவே நடந்தது. இப்போது யோசித்துப் பாருங்கள், நீங்களும் இதைச் செய்யத் தொடங்கினால் என்ன ஆகும்? நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவிலும் எதையும் கேட்காமல் நன்றியை மட்டும் உணர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை வாயால் மட்டுமல்ல, இதயத்தால் சொல்லுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு உங்கள் வார்த்தைகள் தேவையில்லை, உங்கள் உணர்வு வேண்டும். நீங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கும் பற்றாக்குறை உணர்வை உடைக்கிறீர்கள். உங்களிடம் எல்லாமே இருப்பது போல் உணரும் நிலையில் உங்களை வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் அப்படி உணரும்போது பிரபஞ்சம் அதே அனுபவத்தை யதார்த்தத்தில் உங்களுக்கு கொடுக்கிறது. இப்போது பலர், என்னிடம்தான் எதுவுமே இல்லையே, நான் எதற்கு நன்றி சொல்வது என்று கேட்பார்கள். நான் கூறுவேன், அடடே, சூரியன் தினமும் உதிக்கிறதல்லவா, காற்று தினமும் கிடைக்கிறதல்லவா, உடல் நல்ல நிலையில் இருக்கிறதல்லவா. இங்கிருந்து தொடங்கவும். நன்றி உணர்வு பெரிய சாதனைகளுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை.
சிறிய விஷயங்களில் இருந்து பெரிய கதவு திறக்கும். இப்போது ஒரு சிறிய பயிற்சி. இப்போதே நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள். ஒருவேளை உங்கள் ஆரோக்கியம், ஒருவேளை உங்கள் குடும்பம், அல்லது உங்களை புன்னகைக்க வைக்கும் அந்த சிறிய விஷயம். இப்போது மனதாரச் சொல்லுங்கள். உள்ளே ஏதோ லேசானது போல், ஏதோ ஒரு சூடான உணர்வு வந்தது போல் நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் நன்றி உணர்வின் மந்திரம். இது உங்களை உள்ளிருந்து மாற்றத் தொடங்குகிறது. பின்னர் வெளிப்புற உலகம் மாறத் தொடங்குகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அந்த பெரிய விருப்பம், அந்த கனவு, அந்த இலக்கு, அதற்கும் நீங்கள் இன்று முதல் என்று சொல்லத் தொடங்கினால் என்ன ஆகும்? அந்த கனவு இன்னும் கொஞ்சம் அருகில் வராதா? இந்தியா, விருப்பம் மற்றும் நன்றி உணர்வு இணையும் புள்ளிதான் பிரபஞ்சத்தை செயல்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் நன்றியுணர்வுடன் வாழும்போது உங்களுக்கு என்ன தேவை என்பதில் பிரபஞ்சத்திற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது வெறுமனே வழங்குகிறது. எனவே எப்போது கிடைக்கும் என்று இப்போது யோசிக்க வேண்டாம் என்று சொல்லத் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு மூச்சுடனும். ஏனென்றால் நீங்கள் நன்றியுணர்வில் மூழ்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் பக்கம் இழுத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் உண்மையான ரகசியம். பல நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நிறைய கேட்கிறோம், ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை என்று நமக்குத் தோன்றுகிறது. நாம் சிந்திக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கடினமாகவும் உழைக்கிறோம். ஆனாலும் நாம் விரும்பிய முடிவு வருவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. பிரபஞ்சம் உண்மையிலேயே என் பேச்சை புரிந்து கொள்கிறதா? ரொம்ப காலத்திற்கு முன்பு இதே கேள்வியுடன் ஒரு மனிதன் கௌதம புத்தரிடம் சென்றான். அந்த மனிதன் மிகவும் கவலையுடன் இருந்தான். முகத்தில் விரக்தி இருந்தது. இதயத்தில் மனச்சோர்வு இருந்தது. அவன், கடவுளே, நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவு வெறுங்கையுடனேயே திரும்புகிறேன். நான் எதைக் கேட்டாலும் அது ஒருபோதும் நிறைவேறுவதில்லை என்று சொன்னான். புத்தர் அந்த மனிதனை பெரிய அமைதியுடன் பார்த்தார். அவர் கண்களில் எந்த ஆச்சரியமும் இல்லை, ஆழம் மட்டுமே இருந்தது. அவர் மெதுவாகச் சிரித்துக்கொண்டே சொன்னார், நீ கேட்கிறாய், ஆனால் நம்புவதில்லை. அந்த மனிதன் சற்று எரிச்சலடைந்தான். எதுவுமே கிடைக்காத போது நான் எப்படி நம்புவது என்று சொன்னான். புத்தர் சிரித்துக்கொண்டே இருந்தார். அவர் அருகில் இருந்த ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அந்த மனிதனின் கையில் கொடுத்தார். இதை எடுத்துக்கொண்டு நதிக்கு அருகில் போ, அதை தண்ணீரில் போடு. பின்னர் உன் கண்கள் மூடிக்கொண்டு உன் மூட்டை ஏற்கனவே நிரம்பிவிட்டது போல உணரு. நீ கேட்டது கிடைத்துவிட்டது போல உணரு. பின்னர் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். அவ்வளவுதான் என்றார். அந்த மனிதன் கொஞ்சம் அதிர்ச்சியடைந்தான். அடடா, இது என்ன? கிண்ணத்தை போடுவதால் என்ன நடக்கும் என்று நினைத்தான். ஆனால் புத்தரின் முகத்தில் இருந்த அமைதியைக் கண்டு அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் நதிக்கரைக்குச் சென்றான். மெதுவாக கிண்ணத்தை நீரில் வைத்தான். பின்னர் கண்களை மூடினான். சிறிது நேரம் விசித்திரமாக உணர்ந்தான். ஏனென்றால் இது அவனுக்கு முட்டாள்தனமாகத் தோன்றிய ஒரு செயலை அவன் முதன்முறையாகச் செய்து கொண்டிருந்தான். ஆனால் சில கணங்களில் அவனுக்குள் ஏதோ மாறத் தொடங்கியது. முன்பு சந்தேகத்தில் இருந்தவன் இப்போது ஒரு அறியாத நம்பிக்கையாக மாறத் தொடங்கினான். முன்பு வெறுமையாக உணர்ந்தவன் இப்போது நிரம்பியதாக உணரத் தொடங்கினான். தனது விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல் அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அவன் மெதுவாக என்று சொன்னான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. ஏனென்றால் அந்த கணத்தில் அவனுக்கு எந்த பற்றாக்குறையும் உணரப்படவில்லை. கதை இத்துடன் முடிவடையவில்லை. சில காலத்திற்குப் பிறகு அவன் நீண்ட காலமாக விரும்பிய விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் வரத் தொடங்கின. மக்கள், இது ஒரு அதிசயம் என்று சொன்னார்கள். ஆனால் புத்தர், இது அதிசயம் அல்ல, இது நன்றி உணர்வின் சக்தி என்றார். புத்தர் சொன்னார், நீ எதையாவது கேட்கும்போது அதனுடன் சந்தேகத்தையும் அனுப்பினால் உனக்கு என்ன வேண்டும் என்று பிரபஞ்சத்திற்கு புரிவதில்லை. ஆனால் நீ நன்றியை அனுப்பும்போது நீ தயாராக இருக்கிறாய் என்று பிரபஞ்சத்திற்கு தெளிவாக புரிகிறது. இப்போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணா, நாம் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நதிக்கரைக்கு செல்லத் தேவையில்லையே. நிச்சயமாக இல்லை. கிண்ணம் ஒரு சின்னம் மட்டுமே. உண்மையான சக்தி உங்களுக்குள் உள்ளது. உங்கள் நம்பிக்கையும் உங்கள் நன்றி உணர்வும் தான். புத்தர் அந்த கிண்ணத்தை கொடுத்ததற்கு காரணம் அந்த மனிதனின் சிந்தனை ஒரு புள்ளியில் குவிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் உங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. இப்போது இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் கிண்ணத்தை ஆற்றில் வைத்தபோது அவன் ஒரு பெரிய அடியை எடுத்து வைத்தான். அவன் சந்தேகத்தை விட்டுவிட்டு
நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தான். அவன் பற்றாக்குறையிலிருந்து வெளியேறி நன்றியின் ஆற்றலில் அடியெடுத்து வைத்தான். அங்கிருந்துதான் அனைத்தும் மாறியது. ஏனென்றால் பிரபஞ்சம் வார்த்தைகளை புரிந்து கொள்வதில்லை, ஆற்றலை புரிந்து கொள்கிறது. எனக்கு கிடைத்துவிட்டது என்று நீங்கள் சொல்லி பின்னர் நன்றியை வெளிப்படுத்தும்போது நீங்கள் ஒரு மிகத் தெளிவான சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள். அந்த சமிக்ஞை நேரடியாக பிரபஞ்சத்தை அடைகிறது. இதுதான் உண்மையான மந்திரம். உங்கள் மனம் ஒரு விஷயத்தை முன்பே பெற்றதைப் போல் உணரத் தொடங்கும் போது வாழ்க்கையும் அதற்கேற்ப பதிலளிக்கத் தொடங்குகிறது. இங்கேயும் பலர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் நான் என்று சொன்னேன், ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பேசுவது மட்டுமல்ல, உணர்வதுதான் முக்கியம். அந்த மனிதன் செய்ததைப் போல அவன் முதலில் சிரித்தான். அவனுக்கு சந்தேகம் இருந்தது, ஆனால் அந்த சந்தேகத்தை நன்றியாக மாற்றினான். இதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் சீக்கிரம் செய்யேன் என்று சொல்லும்போது என்று இருக்கக்கூடாது. பிரபஞ்சம் உங்கள் உணர்வை கேட்கிறது, பொறுமையின்மையை கேட்பதில்லை. இப்போது நீங்கள், சரி, இந்த கதை மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் இதை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று யோசிப்பீர்கள். பதில் மிகவும் நேரடியானது. நீங்கள் பெரிய சடங்குகள் எதுவும் செய்யத் தேவையில்லை. நதிக்கரைக்குச் செல்லவோ கிண்ணத்தை பிடித்துக் கொள்ளவோ தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்கள் உணர்வை மாற்ற வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அல்லது ஒரு விருப்பத்தை பற்றி நினைக்கும்போது அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுடையதாகிவிட்டது போல, அந்த கனவு ஏற்கனவே யதார்த்தமாகிவிட்டது போல உங்களுக்குள் அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும். பின்னர் என்று சொல்ல வேண்டும். கவனியுங்கள், இது வெறும் சொல்வது அல்ல, உணர வேண்டும். ஏனென்றால் உணர்வு வரவில்லை என்றால் சமிக்ஞை தெளிவாகச் செல்லாது. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்திற்கு வெளிவேஷம் தேவையில்லை, அதற்கு உண்மை தேவை. உங்கள் உள்ளே இருக்கும் அதிர்வு மாறும்போதுதான் வெளியுலகம் மாறுகிறது. நான் உங்களுக்கு ஒரு சிறிய நேரடி பரிசோதனையைச் சொல்கிறேன். இன்று இரவு நீங்கள் தூங்கச் செல்லும்போது நீங்கள் அடைய விரும்பும் ஒரு விஷயத்திற்காக கண்களை மூடிக்கொண்டு அது உங்களிடம் இருப்பது போல உணருங்கள். அந்த கனவு இப்போது யதார்த்தமாகிவிட்டது. நீங்கள் அதை பார்க்கிறீர்கள், தொடுகிறீர்கள், வாழ்கிறீர்கள். பின்னர் மனதாரச் சொல்லுங்கள். இதை நீங்கள் சரியாகச் செய்தால் சில நாட்களில் உங்களுக்குள் ஒரு நுட்பமான மாற்றத்தை உணருவீர்கள். பயத்தின் இடத்தில் நம்பிக்கை வரத் தொடங்கும், அமைதியின்மையின் இடத்தில் அமைதி. பின்னர் மெதுவாக விஷயங்கள் உங்களுக்குச் சாதகமாக திரும்பத் தொடங்கும். இப்போது நான் ஒருமுறை சொன்னேன், எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். அட, பிரபஞ்சம் என்பது 2 நிமிடங்களில் சமைக்கப்படும் அல்ல, இது ஒரு செயல்முறை. இந்தச் செயல்முறையில் மிகவும் அவசியமான விஷயம் பொறுமை மற்றும் நம்பிக்கை. புத்தர் ஏன் அந்த கிண்ணத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் அவனுக்கு நம்பிக்கையின் பாய்ச்சல் தேவைப்பட்டது. அவன் அந்த பாய்ச்சலை எடுத்தவுடன் அவனுடைய முழு சமிக்ஞையும் மாறிவிட்டது. சமிக்ஞை மாறியபோது முடிவும் மாறிவிட்டது. இதுதான் நன்றி உணர்வின் சக்தி. இதுதான் நம்பிக்கையின் அறிவியல். இதுதான் பிரபஞ்சத்தின் விதி. என்ன சொன்னானோ அதை பெற்றான். ஆனால் சொன்னபோது முழு உணர்வுடன் சொன்னான். பாருங்கள், இப்போது வரை நீங்கள் நிறைய புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சம் கேட்கிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். சமிக்ஞையை எவ்வாறு அனுப்புவது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பின்னர் நன்றி உணர்வின் சக்தியையும் கற்றுக்கொண்டீர்கள். மேலும் புத்தரின் கதையில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த இரகசியத்தையும் பார்த்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முறை. ஏனென்றால் எந்த இரகசியமும் எந்த அறிவும் அது செயல்படுத்தப்படும் வரை வெறும் கதையாகவே இருக்கும். இப்போது இந்த நொடியிலிருந்து நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடத் தொடங்கலாம். இது ஒரு சிக்கலான சூத்திரம் அல்ல, பல மணிநேர தியானமும் அல்ல, விலையுயர்ந்த படிப்புகளும் அல்ல, சில எளிதான வழிமுறைகள். அவற்றை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் பின்பற்றினால் நீங்கள் உங்கள் சொந்த யதார்த்தத்தை தானே வடிவமைக்க முடியும். காலையில் எழுந்தவுடன், உங்கள் கண் திறந்தவுடன் முதலில் எந்த புகாரை பற்றியும் சிந்திக்காதீர்கள். மொபைலை எடுக்காதீர்கள். யாரிடமும் பேசாதீர்கள். ஒரு கணம் நிறுத்துங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். மற்றும் 3 விஷயங்களுக்காக மனதாரச் சொல்லுங்கள். ஒருவேளை அது ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடலாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தலையில் இருக்கும் கூரையாக இருக்கலாம், அல்லது உங்களுடன் இருக்கும் அந்த நபர்களாக இருக்கலாம். ஏனென்றால்
நீங்கள் ஒரு நாளை நன்றியுணர்வுடன் தொடங்கும்போது உங்கள் நாள் முழுவதற்கும் தேவையான ஆற்றலை அமைத்துக் கொள்கிறீர்கள். இப்போது உங்கள் விருப்பத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் அந்த கனவை, அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது போலச் சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்திற்கு உங்கள் பற்றாக்குறை தேவையில்லை, அதற்கு உங்கள் நம்பிக்கை தேவை. எனவே அது உங்களிடம் இருப்பது போலச் சொல்லுங்கள். அது யதார்த்தமாகிவிட்டது போல உணருங்கள். இப்போது, ஆனால் சீக்கிரம் செய்யேன் என்று சொல்ல வேண்டாம். பிரபஞ்சம் கடை அல்ல. நீங்கள் உள்ளிருந்து தயாராக இருக்கும்போதுதான் அது கொடுக்கும். வெறும் சொல்வது போதாது, பார்க்க வேண்டும், உணர வேண்டும். ஏனென்றால் உங்கள் உணர்வுகள்தான் உண்மையான கடவுச்சொல். நீங்கள் அடைய விரும்பும் விஷயத்தின் படத்தை உங்கள் கண்களுக்கு முன் கொண்டு வாருங்கள். நீங்கள் அந்த காரை ஓட்டுவது போல, அந்த வீட்டில் வாழ்வது போல, அந்த வெற்றியை நீங்கள் வாழ்வது போல, அந்த வேலை, அந்த உறவு, அந்த ஆரோக்கியம், அது எதுவாக இருந்தாலும் அதை வெறும் நினைக்காமல் வாழுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு உங்களிடமிருந்து தெளிவான சமிக்ஞை தேவை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக அதை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களுக்கு அதே அனுபவத்தை திருப்பி அனுப்புகிறது. பாருங்கள், நீங்கள் வெறுமனே நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், பின்னர் திறந்து சமைத்துக் கொண்டிருந்தால், அண்ணா, முதலில் உன்னை நீயே பணக்காரனைப் போல் உணரு என்று சொல்லும். இது ஒரு மிக முக்கியமான படி. ஏனென்றால் இங்கேதான் பெரும்பாலான மக்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் காலையில் என்று சொல்கிறார்கள், மதியம் கற்பனை செய்கிறார்கள், மாலைக்குள் தெரியவில்லை நடக்குமா இல்லையா என்று சொல்கிறார்கள். நம்பிக்கை அரை குறையாக இருக்காது. ஒன்று நம்பிக்கை இருக்கும் அல்லது இருக்காது. பிரபஞ்சத்திற்கு தயக்கம் பிடிப்பதில்லை. நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதில் நிலைத்திருங்கள். வெளியே எதுவும் தெரியவில்லை என்றாலும் உள்ளே நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்கள் உண்மையான சமிக்ஞை. அட, பிரபஞ்சம் அல்ல, 2 நாட்களில் செய்யவில்லை என்றால் இலவசமாகத் தருகிறேன் என்று சொல்வதற்கு. நீங்கள் உள்ளிருந்து உண்மையிலேயே தயாராக இருக்கும்போதுதான் அது கொடுக்கிறது. நீங்கள் மிகவும் சோர்வடையப் போகும்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ பெரியதை கொடுக்கப் போகும் நேரம். நிலைத்திருங்கள். நன்றி உணர்வு ஒருமுறை சொல்லும் விஷயம் அல்ல, இது ஒரு வாழும் வழி. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என்று சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாள் நன்றாகப் போய்க் கொண்டிருந்தாலும் அல்லது சற்று மோசமாகப் போய்க் கொண்டிருந்தாலும், கனவுகள் நிறைவேறியிருந்தாலும் அல்லது பாதை இன்னும் நீளமாக இருந்தாலும், நன்றியுணர்வுடன் வாழும் ஒரு நபர் தனது ஆற்றலை ஒருபோதும் குறைய விடமாட்டார். ஆற்றல் குறையாத போது உங்கள் அதிர்வு நிலையாக இருக்கும். அதிர்வு நிலையாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்தே இருக்கும். நன்றியுணர்வுடன் வாழும் ஒரு நபர் புகாரில் சிக்கித் தவிப்பதில்லை. அவர் ஒவ்வொரு கணத்திலும் நல்லதைக் காண்கிறார். இவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களைக் காணும் மக்கள். இப்போது யாராவது, அண்ணா, எல்லாம் தவறாக நடக்கும்போது எப்படி நன்றி சொல்வது என்று கேட்டால், பதில் இதுதான். சிறிய விஷயங்களில் இருந்து தொடங்குங்கள். சூரிய ஒளிக்காக, சுவாசிப்பதற்காக, குடும்பத்திற்காக, இன்றும் உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும். புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரே இரவில் கனவை நிறைவேற்றும் சூத்திரம் அல்ல. இது ஒரு செயல்முறை. இந்தச் செயல்முறையில் பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமிக்ஞையை தெளிவாகவும் நிலையாகவும் வைத்திருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக விஷயங்களை அமைக்கத் தொடங்குகிறது. உங்களுக்குத் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். விதை மண்ணில் தெரியாமல் இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருப்பது போல உங்கள் நன்றி உணர்வு, உங்கள் அதிர்வு உங்களுக்கான வழிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் இந்தச் செயல்முறையை அரைகுறை மனதுடன் செய்தால் எதுவும் மாறாது. ஆனால் முழு நம்பிக்கையுடனும் முழு உணர்வுடனும் செய்தால், ஒருவேளை நாளைய காலை நீங்கள் இன்று கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்றை கொண்டு வரலாம். இப்போது, நான் 1 வாரம் முயற்சி செய்தேன், எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். அட, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தேகம் கொண்டீர்கள், பயத்தில் வாழ்ந்தீர்கள். அதனால் 1 வாரத்தில் பிரபஞ்சமும் கொஞ்சம் டைம் கொடுங்கள் என்று சொல்லும். பொறுமையாக இருங்கள், ஏனென்றால் பிரபஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறுக்காது. இப்போது நீங்கள் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களைக் கண்ட அந்த இரகசியத்தை கேட்டீர்கள். இப்போது பந்து உங்கள் பக்கம். இந்த வீடியோவை பார்த்து அடுத்த 5 நிமிடங்களில் மறந்து விடுவீர்கள். அல்லது இன்று முதல் என்று சொல்லி உங்கள் யதார்த்தத்தை நீங்களே வடிவமைப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள்,
பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேள்வி இதுவல்ல, அது கொடுக்குமா? கேள்வி இதுதான்: நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? ஆம் என்றால் இப்போதே உங்கள் விருப்பத்தைச் சொல்லுங்கள். பின்னர் என் விருப்பம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லுங்கள். கருத்துக்களில் என்று எழுதுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைதான் உங்கள் புதிய பயணத்தின் தொடக்கம். இதுபோன்ற ஆழமான வாழ்க்கை மாற்றும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நமது சேனலில் சேர வேண்டும். எனவே இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோ வரும்போது நீங்கள் அதை தவறவிடாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்குள் இருக்கும் தூங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்பும். மேலும் நீங்கள் பிறப்பதற்காக பிறந்த அந்த நபராக உங்களை மாற்றும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு புதிய சிந்தனை, புதிய ஆற்றல் மற்றும் புதிய திசையுடன்.